குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து சுட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலர் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக நம்ம அகாடமி சார்பாக 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்தியன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லத்தி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45 தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் கிடைக்கும். இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷெடியூலில் எந்த டவுட் இருந்தாலும், எக்ஸாம் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜஸ் பற்றின ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வேணால் சேனலில் போய் வியூ பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு தினத்தை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சாமானிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஜனநாயகத்தின் 3 தூண்களாக வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிர்வாகம், நாடாளுமன்றம், நீதித்துறை அப்படின்னு இருக்குது. இது உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. டிஎன்யூஎஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 1946 நவம்பர் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனே நடைமுறைக்கு வரல. 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா அது நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டனுடைய 75வது ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நமது அரசியலமைப்பு சட்டம் நமது சுயமரியாதை அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு கொண்டாட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நமது அரசியலமைப்பு நமது சுயமரியாதை அப்படின்ற ஓராண்டு கொண்டாடக்கூடிய ஒரு முன்னெடுப்பதை வந்து மத்திய அரசு வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஆட்களுடைய பேர்கள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்படியே ஐஃபோன் போட்டு நோட் பண்ணி தான். குடியரசுத் தலைவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு. குடியரசு துணைத் தலைவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீப் தன்கர். பிரதமருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. மக்களவைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா. மாநிலங்களுடைய துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரிவன்ஷ். ஓகேங்களா? நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிரண் ரிஜிஜி. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி. மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே. மாநிலங்களவை பாஜக குழு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நட்டா. ஓகேங்களா? இந்த பேர் வந்து அப்படியே ஐஃபோன் போட்டு எழுதிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, நாட்டில் குடிமக்களே இறுதி அதிகாரம் படைத்தவர்கள். ஓகேங்களா? அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அதிகாரம் படைத்தவங்க யார் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்படின்னா குடிமக்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது மென்ஷன் பண்ணி சொல்லுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பு வந்து பற்றி பேசியிருக்காங்க. அதில் யார் இருந்தாங்க, என்னென்ன பதவியில் இருந்தாங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராக யார் இருந்தா அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவராக PR அம்பேத்கர் இருந்தார். அரசியல் நிர்ணய சபையினுடைய ஆலோசகராக வந்து பார்த்திங்கன்னா PN ராவ் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையின் செயலராக வந்து பார்த்திங்கன்னா HVR ஐயங்கார் இவங்களாம் இருந்திருக்கிறாங்க. அப்படியே டேரெக்டாக போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் உதவி மைய எண் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 181. ஓகேங்களா? குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து பார்த்திங்கன்னா 1098. இதெல்லாம் வந்து கொஸ்டினில் கேட்கக்கூடியது. குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. TNUSRB நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும், எக்ஸ்ட்ரா பார்க்க தேவையில்லை. அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்திகாந்த தாஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. TNUSRB நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு புயல் உருவாயிருக்கு. இந்த புயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சால் அப்படின்ற புயல்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பெஞ்சால் என்ற பெயர் சூட்டப்பட்ட இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் ஆகிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா நிலை கொண்டிருக்கு. அடுத்து, இலங்கை அதிபராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அனுரகுமார் திசாநாயக். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அடுத்து,
வாக்குப்பதிவு இயந்திரத்தை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1990ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அறிமுகப்படுத்த அங்கேயும் பயன்படுத்தப்பட்டுச்சு. சிறிதாக பயன்படுத்தப்பட்டாங்க. 2001ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம், கேரளம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தொகுதியிலும் வாக்குச்சீட்டு முறைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா 543 தொகுதிகளையும் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் நிதியாக ரூபாய் 50 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்க வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியோட ஒரு முக்கியமான முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா பேரிடர் தாங்குத்திறன் இந்தியா அப்படின்ற ஒரு முன்னெடுப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் நாட்டின் பேரழிவுகளை திறம்பட நிர்வகிப்பதை உறுதி செய்யும் முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வருது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. தமிழகம் உட்பட 15 மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவால் ஏற்படும் ஆபத்து தணிப்புகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி வந்து பார்த்திங்கன்னா முன்மொழி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதனுடைய முதல் கட்ட நிதியாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 50 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பிரசாத் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக கோயிலுக்கு வந்து மேம்படுத்திருக்கிறாங்க. இந்த பிரசாத் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக கோயில் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்ந்து மொத்தம் 29 கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்திருக்கிறாங்க. அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005 டிஎன்யூஎஸ்ஆர்பி. அடுத்து இது எல்லாமே டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் நிற்கும் டேட்டா ஃபுல்லாகவே. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பேர் என்ன அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா. இப்போதைக்கு இவர் தான் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கிறார். அடுத்தது முக்கியமான டேட்டா டிஎன்யூஎஸ்ஆர்பி நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போலீஸ் போகிறதுனால இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். உத்தரப்பிரதேச மாநிலத்தை அடுத்தாண்டு நடைபெற உள்ள உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான மகா கும்பமேளாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக தீயணைப்பு பணியில் வந்து பார்த்திங்கன்னா ரோபோக்களை பயன்படுத்திருக்கிறாங்க. இந்த ரோபோ தான் பயன்படுத்திருக்கிறாங்க. இல்லை கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி அங்கே திரிவேணி சங்கம் அமைந்துள்ள பிரயாக்ராஜ் நகரில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா நடைபெறும். இந்த ஆண்டு ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறும் கும்பமேளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோக்கள், இந்த தீயணைப்பு பணிகளுக்கான இந்த ரோபோக்களை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இது வந்து 20லேருந்து 25 கிலோ எடை கொண்டதாக வந்து பார்த்திங்கன்னா எளிதில் எடுத்து செல்லக்கூடியது. இந்த இயந்திர ரோபோ வந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பாளர்கள், வீரர்கள் எளிதாக அணுகக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, தீயணைப்பு வீரர்களாக செல்ல முடியாத இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோபோ வந்து பயணிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது படிக்கட்டுகளை ஏறும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து QR குறியீடுடன் வந்து விரைவில் இலவச பான் அட்டை வழங்க இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா QR குறியீடுடன் இலவசமாக நிரந்தர கணக்கு அட்டை எண், அதாவது பேன் எண்ணை வழங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்காக வந்து பார்த்திங்கன்னா 1435 கோடி மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணி பான் 2.0 அப்படின்ற திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா. பேன் 2.1 அப்படின்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியுடைய அளவை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி 2023-24ஆம் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை இல்லாத அளவில் அதிகபட்சமாக 23.93 கோடி டன்னாக வந்து பதிவாயிருக்கு. உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளரான இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2023 ஏப்ரல் தொடங்கி 2024 மார்ச் நிறைவடைந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 23.93 கோடி டன்னாக இருந்திருக்கு. ஓகேங்களா. இது நாட்டின் அதிகபட்ச வருடாந்திர பால் உற்பத்தியாகும். 2022-23 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கான தினசரி கிடைக்கக்கூடிய சராசரி பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 459 கிராமாக இருந்துச்சு. இப்போ 2023-24 வந்து பார்த்திங்கன்னா 471 கிராமாக இருக்குது. ஓகேங்களா. கடந்த நிதியாண்டில் உலகின் சராசரி பால் உற்பத்தி வீதம் வந்து பார்த்திங்கன்னா 2% தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெண்மை புரட்சி, அது வந்து பால் புரட்சின்னு சொல்லுவாங்க. வெண்மை புரட்சியின் தந்தை வந்து பார்த்திங்கன்னா வர்கீஸ் குரியன். அவரை கௌரவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய பால் தினமாக கொண்டாடப்பட்டு வரும். ஓகேங்களா. அடுத்து தங்கள் வங்கியின் மேற்கொள்ளப்பட்டுள்ள பங்கு முதலீட்டுக்கான ஈவுத்தொகையை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு 1.78 கோடி ஈவுத்தொகையாக வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறையை சேர்ந்த ரெப்கோ வங்கி பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வங்கியில் தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 7.13 கோடி பங்கு மூலதனம் வந்து பார்த்திங்கன்னா 2023-24ஆம் நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஈவுத்தொகையாக 25% ஈவுத்தொகை வந்து பார்த்திங்கன்னா 1.78 கோடி வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அது வந்து இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வந்து 2000 ஆண்டு மார்ச் 28 தான் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான விளையாட்டு போட்டிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎன்யூ சார்பிலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் என்ன நடந்துச்சுன்னு. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விளையாட்டு போட்டிகளை நடத்துறது ஃபஸ்ட்டு என்ன நடத்திருக்கோம் அப்படின்னா 44வது செஸ் ஒலிம்பியாட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மாமல்லபுரத்தில் தான் நடத்தணும். இது முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. இது வரலாற்று புகழ்பெற்றது வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா 186 நாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட சதுரங்க விளையாட்டு வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றாங்க. இது தொடர்பாக இதனைத் தொடர்ந்து சர்வதேச மகளிர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏபிடி சேலஞ்சர் 100 சர்வதேச ஆண்கள் டென்னிஸ் போட்டியும் நடந்திருக்கு. 2022, 23, 24 ஆகிய 3 ஆண்டுகளிலும் தலா 1 கோடி செலவில் ஏபிடி சேலஞ்சர் சர்வதேச ஆடவர் டென்னிஸ் போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டியும் வந்து சென்னையில் வந்து நடத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமும் சதுரங்க அறக்கட்டளையும் இணைந்து தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் 2023 போட்டியானது வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நடத்தியிருக்கு. அடுத்து ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் 2023 போட்டியானது ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடத்தி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி, உலகளவில் புகழ்பெற்ற சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 2.68 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. இது மாமல்லபுரத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இது வந்து முக்கியமான கொஸ்டின் தான். மத்திய அரசின் உதவியுடன் வந்து பார்த்திங்கன்னா கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியும் மாநில அரசின் நிதியுடன் முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் சென்னையில் நடத்தப்பட்ட மிக முக்கியமான விளையாட்டுப் போட்டிகள். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமி சார்பாக இந்தியன் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்கோம். இதனுடைய முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி நடக்க இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு நம்ம அந்த டெஸ்ட் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்கும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலையும் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மற்றும் லத்தி 2 டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லத்தியில் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் 1000, நியூ ஸ்டூடெண்ட் 1500 ஃபீஸு. இதில் வந்து இந்த ஷெடியூல் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.